ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிசி 94 நம்ம வந்து ஏற்கனவே ஃபாலோயிங் கொடுத்த நம்பர் தான் அது. ஜாயினில் இருக்கும்னு தெரியும். ஓகே, எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணின்னு தெரியல. கொஞ்சம் எப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த மாதம் ஏ போர்டு 9 வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 94 அடிச்சிருந்தான். ஏ போர்டு வச்சு பார்த்தீங்கன்னா 94, ஒரு 95, அடுத்து ஒரு ஏபி ஒரு 91. ஓகேவா, இதுதான் அடிச்சிருந்தான். ஏ போர்டு 9 வச்சு பார்த்தீங்கன்னா 3 தான். திருப்பி ரிப்பீட்டே ஒரு 95 அடிச்சு தான் ரிப்பீட்டை விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏ போர்டு 9 வச்சு பார்த்தீங்கன்னா 94, 95, 91. ஓகேவா, அப்போ அந்த ஏபி 95, அதுக்கு ஒரு பிசி ஒரு 95 சொல்லி அடிச்சிட்டா. அடுத்து ஏபி ஒரு 94, ஏபி ஒரு 91. அப்போ கண்டிப்பாக இந்த 94, 91 பிசியில் அடிக்கணும். நம்ம அதை தான் ட்ரை பண்ணிட்டு வந்தோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக ஒரு 17ஆம் தேதி கூட ஜாயினில் சொல்லியிருப்பேன். பிசி ஒரு 94, 91 வருதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா 94 விட்டு நம்ம இன்றைக்கி வரணும். இன்றைக்கி நம்ம ஏபி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜாயினில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏபி 39 தான் இன்றைக்கி ஸ்டாக்காக கொடுத்தேன். ஏபி 39 வரணும். அப்படி 39 வந்தால் நம்ம வந்து 391 வரும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 39 தான் 391. ஏன்னா அந்த 391 இந்த 319 நம்பர் அடிச்சிருப்பான். அப்போ ஏபி 39ன்னு சொல்லி வந்துச்சுன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 391 தான் பாக்ஸ் போடான்னு சொல்லிட்டு நான் 391 தான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். ஏபி 39 கெஸ்ஸிங்கில் வந்ததுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசி 91 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா, ஏபி வந்து 49 அடிச்சுட்டு இந்த 449 வந்து பாக்ஸில் போட்டு கரெக்டாகவே முடிச்சிட்டான். எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து பிசி 94 ட்ரை பண்ணியிருக்கணும். மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு நல்ல நம்பரு மிஸ் ஆகிடுச்சு. கரெக்டாகவே அடிச்சுட்டு வந்தான், மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். நாளைக்கு வந்து ஏ போர்டு வந்து 5 வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏ போர்டு பாருங்கள் 2, அடுத்த நாள் ஏ போர்டு 3, அடுத்த நாள் ஏ போர்டு 6, 4. ஓகேவா, 2 அடிச்சிட்டான், 3 அடிச்சிட்டான், 4 அடிச்சிட்டான், 6 அடிச்சிட்டான். இல்லை கேப்பில் ஒரே நம்பர் மட்டும் குறையும். ஏ போர்டு 5 மட்டும் தான் குறையும். அந்த ஏ போர்டு 5 நாளைக்கு வந்து ஏ போர்டு 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அப்படி ஏ போர்டு 5 வந்தால் நமக்கு வந்து ஏபி என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். இதே சேம் பேட்டர்ன் மாதிரி தான் கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 9 வச்சு பார்த்தீங்கன்னா 94, 95, ஒரு 91 சொல்லியிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா 95க்கு பிசி வந்து அடிச்சிட்டான். ஏபி 94க்கு ஒரு பிசி 94 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். அடுத்து ஏபியில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 91. அப்போ கண்டிப்பாக ஒரு பிசி 91 இருக்குது. அது நாளைக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்து 5 எடுத்துட்டோம். 2 அடிச்சிட்டான், 3 அடிச்சிட்டான், 6 அடிச்சிட்டான், 4 அடிச்சிட்டான். அடுத்து ஏ போர்டு 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏ போர்டு 5 வந்தால் பிசி என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த பி போர்டு 5 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 52 அடிச்சிருக்கான். பி போர்டு 5 வச்சு பார்த்தீங்கன்னா 52, அதுக்கு ஒரு 57 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். ஓகேவா, ஒரு நம்பர் பவர் பண்ணி அடித்து முடிச்சிட்டான். அடுத்து பி போர்டு 5 வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு 55, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50, ஒரு 54. ஓகேவா, 50 அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி 55 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். ஓகேவா, 50 அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 55 அதே அடித்து முடிச்சிட்டான். இன்னும் அடிக்க வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 51. அப்போ 51க்கு ஏபி ஒரு 56 வரணும். அடுத்து 54 அதுக்கு ஒரு 59 வரணும். இப்போ 55 அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 50 வரணும். அப்போ நமக்கு இன்னும் பெண்டிங் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 5ன்னு வந்தால் நமக்கு வந்து பெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 50ன்னு அடிக்கணும். அப்படி இல்லைன்னா 59 அடிக்கணும். அப்படி இல்லைன்னா 56 அடிக்கணும். ஓகேவா, அப்போ நமக்கு நாளைக்கு என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மட்டும் பார்த்துக்கலாம். நாளைக்கு வந்து ஏபி வந்து 59 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 59 வந்தால் நமக்கு என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். எதுக்காக 59 சொல்கிற மட்டும் டீப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, எதுக்குன்னா இங்கே ஏபி பாருங்கள் 25, ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 25, அந்த 25 திருப்பினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 52. அப்போ ஏபி வந்து 52 சொல்லி அடிச்சிருப்பான். 25 அதை திருப்பி 52 அடிச்சிருப்பான். 25 கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 42ன்னு இருக்கும். அப்போ அந்த 42 திருப்பினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24. அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 24 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா, நல்லா டீப்பாக பார்த்துக்கோங்க. 25, அந்த 25 அதை பார்த்தீங்கன்னா 52 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். இங்கே கீழே இருக்கிற 42 அதை திருப்பி 24 சொல்லி அடித்து முடிச்சிருப்பான். கரெக்டாக 2 பேர் கரெக்டாகவே முடிச்சிருப்பான். ஓகேவா, இப்போ அதே சேம் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 94, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு 49 சொல்லி அடிச்சிட்டான். அது கீழே இருக்கிற 95, அந்த 95 திருப்பி நமக்கு ஏபி ஒரு 59 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஏபி வந்து 59 அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அப்படி 59 வந்தால் நமக்கு என்னென்னா ஒரே ஆப்ஷன் தான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் ஒரு 91 மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அந்த 91 நாளைக்கு பிசி 91 வரது வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரே சிங்கிள் ஷாட் நம்பராக 591 சொல்லி ஒரு நம்பரு அது வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஏன்னா இந்த நம்பர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் எடுத்தாலும் அது மேக்ஸிமம் அது வந்து பாக்ஸ் போடுவான். ஏற்கனவே ஒரு 159 இருக்குது. அந்த 159 பார்த்திங்கன்னா 591 சொல்லி அடிக்கவும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரே சிங்கிள் ஷாட் நம்பர் 591 சொல்லி ட்ரை பண்ணுங்கள். வரது நிறையா வாய்ப்பு இருக்குது.
சப்போர்ட்டுக்கு மட்டும் என்னென்னா ஏ போர்டு 5 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி 50 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி 50 அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணாக்கா 55 ஏபி 55ன்னு அடிச்சிட்டா, இங்கே பிசி 55 ஒரு நம்பர் பவர் பண்ணால் ஏபி 50. அப்போ நமக்கு நாளைக்கு ஏ போர்டு 5 வரதுனால ஏபி 50 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 50 வந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான். ஏற்கனவே இந்த பேட்டர்ன் சொல்லியிருக்கேன் ஜாயின்ல நினைக்கிறேன். இங்கே ஏசி வந்து 0 ஏபி 0 ஒரு பிசி 0 ஒன்று பெண்டிங் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி 50 வந்தால் நமக்கு வந்து பிசி 0 வச்சு 509 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். நான் இதே பேட்டர்ன் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் ஜாயினில். நம்ம கொடுக்குற நம்பர் ஒரு நாள் தள்ளி 2 நாள் தள்ளி தான் அடிப்பான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பிசி 39 ஒரு நாள் தள்ளி அடிச்சிருந்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து 99, பிசி 69, பிசி 39 அங்கே கொடுத்துருந்தேன். அன்றைக்கி வரலை. பிசி 39 பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். பிசி 39 தான் அன்றைக்கி கொடுத்துருந்தேன். ஆனால் ஒரு நாள் தள்ளி வந்து பிசி 39 அடிச்சிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்பர் கொடுக்குறோன்னா வந்து பார்த்திங்கன்னா அது ஏனோ தானோ கொடுக்குறதில்ல. அது ஒரு நாள் தள்ளி 2 நாள் தள்ளி அடிப்பான். அதனால் நம்ம கெஸ்ஸிங்கில் திருப்பி வரும்போது அதை ட்ரை பண்ணிக்க தப்பு இல்லை. திரும்ப ட்ரை பண்ணிக்கலாம். நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 5 வருது. ஏ போர்டு 5 வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் ஒன்று. ஏ போர்டு 5 வந்தால் நம்ம வந்து 59 நல்லா இருந்தது. அப்படி ஏபி 59 வந்து 591 சொல்லி வரணும். அடுத்து சப்போர்ட்டுக்கு மட்டும் ஏபி 50 சொல்லி வந்ததுன்னா 509 சொல்லி நம்பர் ட்ரை பண்ணுங்கள். இதே நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அன்றைக்கி வரல. இது வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இன்றைக்கி வரது நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஜி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.